வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 45வது பாடல். கன்றில் உரு மானை வென்ற விழியாலே கஞ்சமுகை மேவும் முளையாலே கங்குல் செறி கேச மங்குள் குலையாமை கந்தமலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விளைப்பேசி நம்பவிடு மாதருடன் ஆடி நஞ்சு புசி தேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள்பாராய். மான் போன்ற கண்களாலும் தாமரை முட்டு போன்ற அவர்களுடைய மார்பகங்களாலும் கருநிறம் அடர்ந்து மேகம் போன்ற அந்த கூந்தல் களையாத வண்ணம் வாசமுள்ள மலர் சூடும் அந்த வகைகளாலும் நல்லபடியே கைப்பொருள் முழுவதும் நம் கையில் இருக்கும் பொருளெல்லாம் அழிந்து போகும்படி அப்படியே வெற்றியுடன் விளைப்பேசி நம்மை நம்பும்படி செய்கின்ற வேசியர்களோடு விளையாடி விஷத்தையுடைய பாம்பு உண்ணும் தேரை இருக்கிறதல்லவா, அதுபோல விஷத்தையுடைய பாம்பு உண்ணும் அந்த தேரை என்னும்படி உடல் அத்தன்மையானதாகி நைந்து போகின்ற என்னை அருட்கண் பார்த்தருள்க பகவானே என்கிறார் நம் அருணகிரியார். பாம்பு எப்படி அந்த தேரையை பிடித்து உண்ணுமோ அதே போல் நான் இந்த விஷமுள்ள விளை மாதர்களுடன் சிக்கி தவிக்கிறேனே, என்னை அதிலிருந்து மீட்டு உங்களுடைய அருள் கடாட்ச பார்வையை என் மீது நீங்கள் தந்தருள வேண்டும் என்கிறார் நம் அருணகிரியார். குன்றி மணி போல்வ செங்கண் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா. குண்டு மணி போல சிவந்த கண்களையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தை வீசும்படி தனது அழகிய கூர்மையான வாயில் அந்த பாம்பையே கொத்தி கொண்ட மயிலின் மீது ஏறி அசுரர் சேனையை கொன்ற குமரேசனே, எங்கள் குருநாதனே, முருகப்பெருமானே, மன்றல் கமிழ் பூகம் தெங்கு திரள் சோலை வண்டு படுவாவி புடைசூழ மந்தி நடமாடும் செந்திநகர் மேவும் மைந்த அமரேசர் பெருமாளே. மனம் வீசும் அந்த சோலைகள், தென்னையெல்லாம் நெருங்கி வளர்ந்துள்ள அந்த சோலைகளும் வண்டுக்கள் மொய்க்கின்ற அந்த இயற்கை வளமெல்லாம் சூழ்ந்து இருக்கின்ற திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் வீரனே, தேவர்களுடைய பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.